கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்க கேட்போம். 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற உறுதியான நம்பிக்கையை வைப்போம். நம் செய்தியின் தலைப்பு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற உறுதியான நம்பிக்கை. அழகான வசனம். அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர் கிளம்பு சொல்றாரு, நமக்கு வாக்குகளை கொடுத்திருக்கிறவர் உண்மை உள்ளவர், மாறாதவர். அதனால நம்பிக்கையோடு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று அசையாத உறுதியான நம்பிக்கையை நீங்கள் வைங்கள் சொல்றாரு. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் தான், தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள், நடக்கப் போகிற காரியங்கள். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். வாக்குகளை கொடுக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் மனமாறாத ஒரு தெய்வம், சொன்னதை செய்கிறவர். அவர் உண்மை உள்ளவர். அப்படின்னா சொன்னதை செய்கிறதுக்கு உண்மையானவர். அவர் பேசியிருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் தான் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், உறுதியாய் நம்ப வேண்டும். நீங்கள் நம்பிக்கையில உறுதியா இருங்க. வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், செய்ய திராணி உள்ளவர். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஆதியாகமம் 15 2 முதல் 5 வசனங்கள். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் இறலவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அன்று சொல்லார், உன் கற்ப பிறப்பு தான் உனக்கு சொந்தம். உன் கற்பத்தில் பிறக்கும், உனக்கு பிள்ளை பிறக்கும், உனக்கு மனைவிக்கும் பிள்ளை பிறக்கும், உன் மூலமாக சந்ததி வரும். அதான் கற்ப பிறப்பு. நீ ஒருத்தனை எடுத்து வளர்க்கலாம்னு நினைக்கிறியா? இவ்வளோ சொத்து ஆஸ்தி இருக்குது, ஒரு வேலைக்காரனுக்கு எல்லாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? இல்லை, உனக்கு கற்ப பிறப்பு இருக்குது. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1-2 வசனங்கள், 1-2-3 வசனங்கள். ஆதியாகமம் 21 1-2-3 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். அன்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினது. உன்னுடைய கற்ப பிறப்பு தான் உனக்கு சுதந்திரவாளி. உனக்கு உன் மனைவிக்கும் மூலமாய் குழந்தை பிறக்கும், அவன் தான் சுதந்திரவாளி. குறித்த காலத்திலே ஈசாக்கை சாராள் பெற்றெடுத்தான். ஆபிரகாம் அந்த பிள்ளைக்கு ஈசாக் என்று பெயர் வைத்தான். இரண்டாவது, ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது ஈசாக்கு. ஆதியாகமம் 26 1-2-3 வசனங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசத்திலே இரு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வாக்கு பண்றார் ஈசாக்கிட்ட. ஆதியாகமம் 26:12-13. ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்திலே, கர்த்தர் சொல்லி உட்கார சொன்ன தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிற அந்த இடத்துல இருக்கும்போது அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விரித்திருந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு சொன்னதை செய்தார். எங்கேயும் போகாத, இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே தேசத்தில் விதைச்சான். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. வர வர விரித்திருந்து மகா பெரியவனாய் மாறினான். ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. வாக்கு பண்ணுகிறவர் உண்மையுள்ளவர். யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது.
மூன்றாவது யாக்கோபுக்கு, முதலாவது ஆபிரகாமுக்கு, ரெண்டு ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபுக்கு. ஆதியாகமம் 28:15. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் மூலம் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அதாவது நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இப்போ நீ ஏசாவை கண்டு பயந்து மாமா வீட்டுக்கு போற, மறுபடியும் நீ வருவ உன் தேசத்துக்கு வாக்கு பண்றாரு. பெர்சபா வனாந்தரத்தில் இரவு ஆண்டவர் பேசுறாரு, மறுபடியும் நீ திரும்பி வருவ. மாமா வீடு உனக்கு நிரந்தரம் கிடையாது. இப்போ தற்காலிகமாக போகிறப்ப அவன் அம்மா அனுப்பி இருக்கு, உங்கள் அப்பா அனுப்பியாச்சு உயிர் பிழைக்கிறதுக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு சாகாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் ஒரு காலம் வரும், மறுபடியும் உன் சொந்த ஊருக்கு வர வாக்கு பண்ணுறாரு. நம்பிக்கை இல்லாமல் இருக்க வாக்கு தத்தம். ஆதியாகமம் 31:1-2-3. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தையெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்ததை போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே சொல்றாரு, இனி உன் சொந்த இடத்துக்கு போ, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு போ, உன் இனத்தார் இடத்துக்கு போ. சொன்னார்ல, அங்கே வாக்கு பண்ணார்ல, நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு. இப்போ சொல்றாரு, திரும்பி போ. அதே ஆதியாகமம் 31:17-18. அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்துக்கு போக புறப்பட்டான். பார்த்தீங்களா? இப்போ மாமா வீட்டிலேருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்துக்கு, தகப்பனுடைய அந்த எல்கைக்குள் வர புறப்பட்டான். வாக்குத்தத்தை மாறல்ல, கர்த்தரே லீட் பண்ணுறாரு. போ, புறப்பட்டு வா, இனி ஒன்றும் இல்லை. இங்கே வந்தான், ஏசாவோடு ஒப்புரவாக்கப்பட்டான், மீண்டும் தன்னுடைய சொந்த இடத்திலே குடியிருந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நம்ம தான் நம்பி உறுதியாய் அசைவில்லாமல் உறுதியாய் நம்பிக்கையாக இருக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே, வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. யோசேப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. யோசேப்பு கொடுத்த வாக்குத்தம் நிறைவேறினது. ஆதியாகமம் 37 6-10. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்கள் நிமித்தம், அவன் வார்த்தை நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரி நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரம் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனை என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரன் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ? உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ? ஆண்டவர் காண்பிக்கிறார் வணங்குற மாதிரி. அப்பாட்ட சொன்னா, எப்படிப்பா அது, எப்படி நாங்கள் வருவோம்ட்ட வணங்குறதுக்கு? நான் எப்படி வருவேன்? உன் அம்மா எப்படி வருவா? உன் கூட பிறப்புகள் எப்படிப்பா வரும்? வந்து வணங்குவோமா? ஆதியாகமம் 42 1-12. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அங்கே தான் யோசேப்பு இருக்கிறான். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவிடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். எத்தனை பேர்? யோசேப்பு அன்னைக்கு எத்தனாவது பிறந்தவன்? 11வது. 10 பேர் இன்னும் மூத்தவங்க வந்துட்டாங்க. இன்னும் கடைசி ஒருத்தன் பிறந்தான். அவனே பேர் என்னது? பென்யமின். அவன் மட்டும் அங்கே வீட்டில் இருக்கான். இவன் போன பிறகு மீண்டும் ஒரு குழந்தை கிடச்சிது அப்பாவுடைய துக்கத்தை மறக்கிறதுக்காக. ஆனால் மூத்த 10 பேர் எங்கே வராங்க ஆகாரம் வாங்கிறதுக்கு. அடுத்த வசனத்தில், யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவன் சகோதரோட அனுப்பவில்லை. கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்தபடியினால் தானியம் கொள்ள போகிறவரு கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். யோசேப் அந்த தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையில் விழுந்து அவனை வணங்கினார்கள்.
தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு நிறைவேறுதா இல்லையா? அடுத்த வசனம், யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரன் என்று அறிந்து கொண்டான். இவனுக்கு தெரியாதா? அண்ணம்மா இருக்க சைஸ் எல்லாம் அறிஞ்சாச்சு, வெளிக்காட்டலாம். அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதோனை போல கடினமாய் அவளோடு பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்தில் தானியங்குள்ள வந்து என்றார்கள். கொஞ்சம் இந்த இடத்த நினைச்சு பாருங்களா, எப்படி யோசேப்பை அடிச்சு துரத்தி குழியில தூக்கி போட்டு பணத்தை வாங்கி விற்று போட்டானோல பாய் பயிலுவா. ஆனா கர்த்தர் சொல்லியிருந்தாரு வணங்குவாங்க. தகப்பனும் கேட்டான், எப்படிடா வருவோம் நாங்க? இப்ப நிலைமை பார்த்து எவ்வளோ பெரிய அந்த இடத்துக்கு கொண்டு கர்த்தர் ஒரு ஆளுக்கு ஒரு விஷனை கொடுத்தாருன்னா, ஒரு தரிசனத்தை கொடுத்தாருன்னா, தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு நடத்தாரு. ஒரு சபையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், அந்த மனுஷன் கூட கர்த்தர் இருந்து அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறத விடவே மாட்டார். எவ்வளவு பெரிய பலசாலிகளும் எவ்வளவு பெரிய துரோகிகளும் நம்ம வளரக்கூடாது நினைக்கிறவனும் கால் வந்து விழ வணங்கத்தக்கதாய் மாற்றியே தீருவார். இப்போ தாங்க யோசேப்பு அவர்களை தன் சகோதரன் அறிந்தும் அவர்கள் அவனை இவன் அறிஞ்ச அவனுவா பெரிய ஆபீசர். அதில் எப்படி கொண்டு போறாரு தெய்வம். ஐயோ, ஆண்டவருக்கு விதம் எல்லாம் அவருக்கு அன்பு ருசித்தா தாங்க தெரியும். இவன் அறிஞ்சிட்டு அவனுவா கிடுங்கி நிற்கானுவா, நடுங்கி நிற்கானுவா. இப்போ எல்லாம் உங்களுக்கு முன்னாலே இருக்கிற பெரிய பெரிய இதெல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்கல்ல, ஏமாத்துறான். கோலியாத்து ஏமாத்துறான். பர்வதமே நீ ஏமாத்துறான். செருபாபேலுக்கு முன்னாக சமபூமியாவாய். பெரிய பர்வதமே நீ ஏமாத்துறான், எல்லாம் சமபூமியா போயிடும். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் அமைதியாக போகும்போது ஒரு காலம் அமைதியாக இருந்து உங்கள்கிட்ட யுத்தம் பண்ணுறாங்கன்னா அது நல்லது. அந்த யுத்தத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்க போகுது, வெற்றி. உங்களை அழிக்க நினச்சாங்கன்னா, போராடினாங்கன்னா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ரொம்ப கம்பெனியாக போனால் நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால தான் பார்வோனுடைய இருதயத்தை போல் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அவனை எழுப்பி விட்டு செங்கடல் அடிக்க போகிறாரு. அதனால் யோசேப்பை அழிச்ச நினச்சவன் தான் கூட வந்தான், கீழே வந்து விழுந்தான் காலில். இப்போ புரியுது அவங்களுக்கு மேட்டரெல்லாம். பாருங்க அடுத்த வசனத்தில், அந்த இடத்துல யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து, எல்லாரும் கையில தட்டுங்க அல்லேலூயா. இந்த முக்கியமான பகுதி மீண்டும் சொல்றேன். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து. எப்ப கண்ட சொப்பனம்? 17 வயசுல கண்டது இப்ப நினைக்கிறான். கால விழுந்ததை, அறுத்தறிகட்டுகள் வணங்கினதையும் சூரியனும் சந்திரன் நட்சத்திரம் வணங்குறது இங்க நினைச்சிட்டான். யோசேப்பு எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் பார்த்தீங்களா? நம்ம பார்க்கிங் பிளேஸ் இருக்குல்ல முதல், அப்போ என் சின்ன பையன் 5, 6 தான் படித்தான். இப்போ 12 முடிச்சுட்டான். 6, 7 வருஷம் இருக்குமே. 5, நான் 4th, 5th தான் அவன். ஏன்னா 6, 7 வருஷம் 5, 6 வருஷம் ஆச்சு அது வாங்கி. நம்ம கொரோனா முன்னால் வாங்கினேன் இல்லை, வாங்கல கத்தர் கொடுத்தாரு. அவன் ஒரு நாள் திடீர்னு ஒரு தரிசனம் பார்த்து சொல்கிறான், காலை அப்பா அங்கே நிற்கிற அங்கே அந்த ரப்பர் மரத்தை எல்லாம் முறிச்சு நம்ம அங்கே வண்டி நிறுத்தி அந்த கீழே எல்லாம். டேய் நீ வேற நீ பார்த்துருப்ப. இவன் பார்த்த 3வது நாள் தான் ஒரு ஆள் வந்து திடீர்னு ஒரு மரண வீட்டுக்கு அதை முடிச்சுட்டு நான் அப்படி வாரேன், அடக்காரம் எல்லாம் முடிச்சுட்டு. அப்போ தான் அந்த நபர் வந்து சொல்கிறாரு, இப்படி அந்த இடம் விலைக்கு வந்திருக்கு. நான் கேட்டேன், உண்மையா? அது நம்ப முடியுமா? இல்லை வந்திருக்கு. ஓகே அப்படின்னா முயற்சி பண்ணுங்க. தேவன் கொடுத்தாரு. முதல்ல என்ன கேட்டால் அந்த இடத்துல நிற்க மரத்தெல்லாம் வெட்டி வண்டி நிறுத்தித ஆண்டருக்கு காண்பிச்சார். அதான் இங்கே யோசிப்பு சொல்கிறான், என்ன சொல்கிறான்? அவர்களை தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து. வாக்குத்தத்தம் சொப்பனத்தில் வருது, அது இப்போ நிறைவேறுது. இவனை வந்து விழுந்து கிடந்தவன நினைக்கிறான். அவர்களை நோக்கி நீங்கள் வேவுக்காரர். அப்போ நினைச்சிட்டு விடலை இவன், நீங்க எல்லாம் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். பட்டு 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 மிரட்டியான் பாருங்க. கள்ளப்பயில வந்துருக்குது எல்லாம் அண்ணமாருன்னு தெரியுது. தேசத்துல நான் இங்க ஆபீசரு, எங்க திறந்து கிடக்குன்னு வந்திருக்கா பாக்குக்கு. அடுத்த வசனத்துல அதற்கு அவர்கள் அப்படி அல்ல ஆண்டவனே. ஆண்டவன் தம்பிப்ப அற்பம் நினைச்சப்ப ஆண்டவன், உங்களெல்லாம் அற்பமா நினைச்சவன் உங்களை பார்த்து சொல்லுவான், ஆண்டவனே. சாரே சாரே முதலாளி
உங்களை உயர்த்து பாருங்க. இந்த கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. உங்களெல்லாம் நெருக்கி ஒடுக்கி அழிக்க பார்க்குறானோல்ல, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடும்பத்தில் அப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை உங்கள் பிள்ளைகள் மேலே கிருபை வச்சு இப்படி தான் கொண்டு போவார். ஆண்டவனே உமது அடியாராக நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம், அப்படி இல்லை. ஆண்டவனே சாரே தம்பியாக தம்பி கடைக்குட்டிப்ப கெத்தா நிற்கிறான். அடுத்த வசனத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய ஒரே தகப்பன பிள்ளை, நாங்கள் நிஜஸ்தர் முத அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன் அப்படி இல்லை, தேசம் எங்கே திறந்து கிடக்கிற என்று பார்க்க வந்தீர்கள் தான் பின்னும் போட்டோம். என்ன நினைச்சிருக்கு? ரத்த வாசம்ல இருக்குது, ஆனாலும் போட்டு மிரட்டியாய் சொப்பனம் ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு அந்த சொப்பனத்தின்படி கொண்டு வந்துருக்கு உன்னோட. ஆனாலும் நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் அசையாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையோடு அறிக்கை இடுவதில், இருதயத்தில் பதித்து அதை வாயினாலே அறிக்கை இடுவதில் நாம் உறுதியாய் இருப்போம். வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் தேவன் உங்களை குறித்து, தேசத்தை குறித்து, சபையை குறித்து ஆண்டவர் பேசின ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். எளிமைந்திருப்போமா? கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. யோசேப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தீர்க்க தரிசனமாய் வெளிப்பாடுகளாய் நடக்க போகிற அநேக காரியங்களை நம்முடைய குடும்பங்களில், சபைகளில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு, ஊழியத்தை நேசிக்கிறவங்களுக்கு, ஊழியங்களை கட்டுகிறவர்களுக்கு, பாடுகளை சுமந்தவர்களுக்கு நடக்கணும் பேசினார் அல்லவா? அதைத்தானே ஜெபித்தோம். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பித்த பிறகு எத்தனை வாக்கு தத்தங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்தார். நிச்சயமாய் நிறைவேறும். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தத்தை நம்புங்கள். அசையாமல் உறுதியாய் நம்புங்கள். நிச்சயமாய் நிறைவேறும். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் கையின் பிரயாசங்களை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிற காரியங்கள் வேகமாய் நிறைவேறும். நிச்சயமாய் நிறைவேறும். சகோதரியே, சகோதரியை கர்த்தர் நிறைவேற்றுவார். சிலர் உள்ளத்துல ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கு நினைவு வந்தது. அவன் கண்ட சொப்பனத்தை நினைத்தான். எப்போது 17 வயதிலே சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்களும் சகோதரர்களால் நட்சத்திரங்கள் வணங்கினதை அவன் சொப்பனமாய் பார்த்ததை தகப்பனிடத்தில் சொன்ன பொழுது, நானும் உன் தாயாரும் உன் சகோதரர்களும் உன்னிடத்திலே வணங்க வருவோமா என்று கேள்வி எழுப்பினான். ஆனால் இப்பொழுது 30வது வயதில் 17 வயதில் கண்ட சொப்பனம் வாக்குத்தத்தம் கர்த்தர் 30வது வயதில் நிறைவேறுது. சகோதரர்கள் 10 பேர் வந்து தானியத்திற்காக காலில் வந்து விழுகிறார்கள். அப்போது யோசேப்புக்குள்ள இருதயத்துல கர்த்தர் அவன் 17 வயதில் கண்ட சொப்பனத்தை நினைவுபடுத்துகிறார். 13 வருஷத்துக்கு முன்பாக கண்ட சொப்பனத்தை நினைவுபடுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். பல வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் கண்ட சொப்பனங்கள், நீங்கள் கண்ட தரிசனங்கள் உங்களுக்கு நிறைவேறும் காலம் வந்து விட்டது. பல வருடங்களுக்கு முன்பாக நீ சபைக்கு வந்த நாட்களில், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாட்களில், ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்த நாட்களில், நீ ஞானசானம் எடுத்த நாட்களில், நீ இந்த சபையிலே வாலிப நாட்களில் நீ வந்து முழங்கால் படியிட்டாயே, அன்றைக்கு உனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள், தரிசனங்கள், சொப்பனங்கள் 13 வருடத்திற்கு பிறகு யோசேப்புக்கு பலித்து அவன் நினைத்ததை போல நீங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூறும் காலம் இந்த 2026 என்று தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறார்.
தெளிவாய் பேசுகிறார். உன் வேலையை குறித்து, உங்கள் வியாபாரத்தை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கையின் பிரயாசங்களை குறித்து, உங்கள் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாய் காண்பித்த சொன்ன காரியங்கள் நிறைவேறும் வருடம் இந்த வருடம், நிறைவேறும் காலம் இந்த வருடம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறிடார். அவர் மாறாத தெய்வம், வாக்கை மாற்றவே மாட்டார். கைகளை தட்டி நன்றி செலுத்து. இப்போது கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், மகளே மகனே, உனக்கு நான் கொடுத்த சொப்பனம், உனக்கு கொடுத்த தரிசனம், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், உனக்கு கொடுத்த சபையில் கூட தீர்க்க தரிசனம் ஞாபகம் இருக்கிறதா? நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது. நான் என் சபைக்கு தரிசனம் கொடுத்தேனே, என் ஊழியத்தை குறித்து உன்னோடு பேசினேனே, அதை உன் கண்கள் பார்க்க போகிறது, அதை உன் கண்கள் பார்க்க போகிறது. அந்த எல்கையை பார்க்க போகிறது, அந்த கட்டுமான பணிகளை பார்க்க போகிறது. கர்த்தர் உன் கண்களுக்கு அதை காண்பிக்க போகிறார். நீ சொப்பனமா தான் பார்த்த மகளே, நீ தரிசனமா தான் பார்த்த மகளே, ஆனால் உன் கண்கள் அதை பார்க்க போகிறது. ஆமென். நீ சொப்பனத்தை தான் பார்த்தாய், நிஜமாய் உன் கண்கள் பார்க்க போகிறது. நீ கண்ட அநேக காரியங்கள், நீ கண்ட அநேக காரியங்கள், தரிசனமாய் கண்டவை, சொப்பனமாய் பார்த்தவை நிறைவேற போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறதை தரிசனமாய் பார்த்தான். அந்த துப்பட்டியிலே புறஜாதி மக்களை குறித்து எல்லா காரியத்தையும் விளக்கமாய் வைத்து விளக்கினான். அது கொர்நேலிய வீட்டுக்கு அவன் போனான். அங்கே புறஜாதிகள் ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக அபிஷேகம் பெற்றார்கள். அது நிறைவேறினது, நிறைவேறினது, அது நிறைவேறினது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு காண்பித்த காரியம் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டுங்க. நம்பிக்கை உள்ளவர்கள் கைகளை தட்டுங்க. உறுதியாய் நம்புறவங்க கைகளை தட்டுங்க. உறுதியாய் நம்புறதுக்கான இருதயத்தை கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். உன் தொழில் வளரும், உன் கையும் பேச. இந்த ஊழியத்துக்கு உன்னை மூளைக்கல்ல வைப்பேன்னு சொன்னேனே, அநேக லட்சமாய் கொடுப்பேன்னு சொன்னேனே, அப்படி உன் குடும்பத்தை நடத்துவேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன். இந்த ஆலயத்தில் ஒன்றையும் சந்ததி நிலைநிறுத்துவேன் சொன்னேனே, நிலைநிறுத்துவேன் சொல்றாரு, உறுதிப்படுத்துவேன் சொல்றாரு. ஆமேன், 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 ஆமேன். நன்றி அப்பா. வலது கரத்தை தலையின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பா, வாக்குத்தத்தம் பண்ணின நீர் உண்மை உள்ளவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும், அத்தனை தரிசனங்களும், அத்தனை சொப்பனங்களும், அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக, என்னுடைய குடும்பத்தில் நிறைவேறுவதாக, என்னுடைய சன்னதிகளுக்கு நிறைவேறுவதாக, வாலிப பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதாக, சிறு பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதாக. இப்பொழுது இவர்கள் சிரசு மேல் கை வைத்து ஜெபிக்கிறார்களே, இவர்கள் மேல் அந்த ஆசீர்வாதங்கள் பலிக்கட்டும். இவர்களுக்கு நீர் காண்பித்த சொப்பனங்களும் தரிசனங்களும், நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் பலிக்கட்டும், நிறைவேறட்டும். இந்த 2026 இவர்கள் சாட்சி எழும்பட்டும் என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர். நன்றி. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு